யார் சரி சொல்லுவாங்கன்னு சொன்னால் வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த அந்த எரிபொருள் பிரச்சனையும் இந்த முறை ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் பிரச்சனையும் ஒன்று சொல்லி ஒன்று இல்லை. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட அவங்க நாட்டில் எரிபொருள் இல்லைன்னு சொல்கிற போர்டு இன்றைக்கு வந்து போட்டு துவங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு முகாமைத்துவம் ஒன்று நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக எரிபொருள்களை வழங்குவதற்கு சீனா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாதகமான சமிக்கைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த நாடுகளிலிருந்தும் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இந்தியாவிலிருந்து வர இருக்கின்ற 2 கப்பல்கள் மின்சாரத்துக்கு தேவையான மின்சார பிறப்பாக்கிகளுக்கு தேவையான க்ரூட் ஆயில் அவற்றினை பெற்று தருவதாக இந்தியா கூறியிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். வளைகுடா நாடுகளிலே யுத்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த யுத்த சூழ்நிலையை நாங்கள் சரியான முறையில் கையாண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆசியாவிலே மிகவும் குறைந்த விலையிலே இந்த சூழ்நிலையிலே குறைந்த விலையிலே எரிபொருளை வழங்குகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு இலங்கை மாறி இருக்கின்றது. பதுக்கல் நிலையை நாங்கள் இல்லாமல் செய்து இன்று QR முறைக்கு சென்று அதனூடாக பரவலாக அனைவருக்கும் கிடைக்கின்ற விதமாக இந்த எரிபொருள் நிலைமையை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். இது எமது நாட்டின் ஏற்பட்ட எமது நாட்டின் டாலர் இல்லாமையோ இல்லாவிட்டால் எங்களுடைய அரசாங்கத்தின் முகாமைத்துவத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியோ கிடையாது. இது உலக நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற பெரிய ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு சரியான முறையிலே முகாமைத்துவப்படுத்தி இந்த நாட்டை கொண்டு செல்வதுதான் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியாக எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய அமைச்சரவை அரசாங்கமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இங்க மட்டுங்களா போலிங்ல இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் நேத்து பார்த்த நியூசிலாந்துல போலிங், மத்திய கிழக்கு நாடுகள்ல நிறைய இடத்துல போலிங். அதை விட தெரியுங்க, பங்களாதேஷ் செய்யற வேலைகளை எல்லாம் மாத்திட்டான். எப்படி வேலை செய்யணும்? வீட்டுல இருந்து அரசு ஊழியர்களை வேலை செய்ய சொல்லிட்டான். இந்திய பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் நாடு பெரிய கஷ்டத்துக்குள்ளாயிருக்காங்க. எண்ணெய் வரிசை அப்படி இருக்கிற நேரம் இது இலங்கைக்கு மட்டும் விதி விலக்கு இல்ல.